Hello friends, welcome to my channel Pon by Citadel. நம்ம last videoல UGC NET question paper December 2023 லேந்து questions பார்த்தோம். 5 questions from data interpretationல work out பண்ணோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சவங்களுக்கும் சரி, இப்போ எழுதினவங்க டிசம்பர் எழுதினவங்களுக்கும் சரி, இப்போ 2024 ஜூனுக்கு எழுத போறவங்களும் அந்த டேட்டா இன்டர்பிரேட் என்னதான் சிலபஸ் மாறினாலும் சில பேசிக் இதெல்லாம் மாறாது. கண்டிப்பா டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் எந்த சிலபஸா இருந்தாலும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோல நம்ம வந்து அதே கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 2023லேருந்து நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இப்போ வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி செக்ஷன்ல என்ன 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம், 6 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். The first question on the research methodology paranga, which of the following sections of research report are not considered for similarity checks while detecting plagiarism? This question is a very good question. I like it. This is a higher order question. Because what is a higher order question na enna உங்களுக்கு ஜஸ்ட் மெமரியிலேருந்து அப்படியே காப்பி இது ஐ மீன் ரோட் மெமரியிலேருந்து டெஸ்ட் பண்றது கிடையாது. ஃபேக்ட் அப்படியே போய் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஆன்சர் கிடையாது. இது திங்க் பண்ணி புரிஞ்சு அனலைஸ் பண்ணி எழுதணும். அதுதான் ஹையர் ஆர்டர் கொஸ்டின் சொல்றோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பிளகியாரிசம்னா என்னன்னு தெரியணும், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியணும், அதை எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க, பிளகியாரிசம் செக்கிங் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ இந்த 2-3 கான்செப்ட் சேர்த்து டெஸ்ட் பண்றதுனால தான் இதை ஹையர் ஆர்டர் கொஸ்டின் சொல்றோம். இப்போ பாருங்க கொஸ்டினுக்கு வருவோம். Which of the following sections of research report are not considered for similarity check while detecting plagiarism? Plagiarismனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரிசர்ச் ரிப்போர்ட்டோ இல்ல ரிசர்ச் தீசிஸோ சப்மிட் பண்ணும்போது அதுல காப்பி பண்ணியிருக்கீங்களாங்கிறத செக் பண்றதுக்கு தான் பிளகியாரிசம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்றதுக்கு எந்த பார்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, இப்போ எதுல எல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம பிளகியாரிசம் இருக்கான்னு பார்க்க வேண்டாம். அப்டிராக்ட்ல கண்டிப்பா பார்க்கணும், ஏன்னா அப்டிராக்ட் காப்பி அடிப்பாங்க. அண்ட் ஆல் ஜெனரிக் டேர்ம்ஸ் அண்ட் லாஸ். ஜெனரிக் டேர்ம்ஸ்ங்கிறது வந்து நம்ம அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ் அதெல்லாம். இப்போ என்சிடினா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், எல்லாருக்குமே அதான் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனரிக் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அது நம்ம வந்து என்னங்கிறது சில அப்ரிவியேஷன், என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இது எல்லாரும் ஒரே இதுதான், நம்ம காப்பி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி லாஸ், நியூட்டன் லானா அந்த லாவை ஒரு வார்த்தை கூட மாறாம அந்த அப்படியே எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து அது காப்பி பண்ணலாம், அதனால அதை செக் பண்ண மாட்டாங்க. அப்சர்வேஷன் கண்டிப்பா காப்பி அடிப்பாங்க, அதனால அது வந்து செக் பண்ணுவாங்க. கன்க்ளூஷன்ஸ் காப்பி அடிப்பாங்க, அதை செக் பண்ணி தான் ஆகணும். ஆனா பிப்ளியோகிராஃபி பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? பிப்ளியோகிராஃபிங்கிறது நம்ம புக்ஸ் ரெஃபர் பண்ணது, ஆத்தர்ஸ் பேரு, ஜேர்னல்ஸ் அதெல்லாம் லிஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுல ஒன்றும் காப்படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் இந்த ஜெனரிக் டேர்ம்ஸ் அண்ட் லாஸும், அதாவது பி அண்ட் இ நம்ம செக் பண்ண வேண்டாம். பிளாகியரிசம் அப்போ பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுல எல்லாம் நம்ம வேற இதுல இருந்து பார்த்து எழுதியிருப்போம். பி அண்ட் இ ஒன்லி, அதாவது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஏன்னா நாட் கன்சிடர்னு கொடுத்துருக்கு. பாக்கி எல்லாம் நம்ம பேப்பர்ல அல்லது நம்ம தீசிஸ்ல இருக்கிற அப்டிராக்ட செக் பண்ணுவாங்க, அப்சர்வேஷனை செக் பண்ணுவாங்க, காப்பி இருக்குதானே கன்க்ளூஷனை செக் பண்ணுவாங்க. ஆனா ஜெனரிக் டேர்ம்ஸ் அண்ட் லாஸும் பிப்ளியோகிராஃபியும் கண்டுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல 2 ரைட்டா 2 தப்பா, இல்ல 1 ரைட்டு 1 தப்பா, அப்படி 1 ரைட்டு 1 தப்புன்னா எந்த 1 ரைட்டு எது தப்புங்கிறத 4 ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணணும். கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அபவுட் ஸ்பியர்மன்ஸ் ரோ அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அபவுட் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கோரிலேஷன் டெஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கோரிலேஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அதுல வந்து the Pearson coefficient of correlation test எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, it is a parametric test for testing the correlation between 2 variables. ஆனா இந்த Spearman's rowங்கிறது வந்து it is also correlation test, but it is a non-parametric test. இப்போ
எதுக்கு டெஸ்ட் பண்றோம் அது? To measure the strength and direction of relationship between two ordinal variables. So first statement correct. Spearman row வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரெண்டு வேரியபிள்ஸ் ஆர்டினல் வேரியபிள்ஸ்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்குள்ளேயும் லைக் இன்கம் ஏஜ் வித் ஏஜ் வித் ஸ்பெண்டிங் ஹேபிட் இதுக்கும் கார்லேஷன் இருக்கா? ஏஜ் அதிகமாக ஸ்பெண்ட் வந்து ஸ்பெண்டிங் அதிகமாகுதா இல்லை குறையுதா? பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்? அது மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஸோ யூஸ்வலாக 1 தான், -1லேருந்து +1 வரைக்கும் போகும். ஸோ +1 வந்தால் மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்படி மைனஸில் போச்சுன்னா நெகட்டிவ், இது ஒன்று அதிகமாகுது ஒன்று குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. Second statement பாருங்க, Pearson's coefficient of correlation R is useful when relationship between two variables is curvilinear. Curvilinear கிடையாது, linear relationship இருக்கணும். அது one of the prerequisite for parametric test. So parametric test, Pearson coefficient வந்து parametric test for correlation. So இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு வேரியபிளையும் நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட்ல போட்டோம்னா இட் ஷுட் ஷோ அ ஸ்ட்ரெயிட் லைன், நாட் அ கர்வ்டு லைன். ஸோ கர்வ்டு லைனர் கிடையாது. ஸோ எது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு எது சொல்லுது? 3. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ தேர்ட் ஒன் இஸ் correct. So look at the third question. In a class there are 8, 10, 25 and 17 students having their weights in the following range. Range is given 50 to 54, 54 to 58 kg, 58 to 62 kg, 62 to 66 kg respectively. And what is the mean weight of the students of the class? And in the question வந்து நான் ரிசர்ச் மெத்தடாலஜியில் போட்டிருக்கேன். என்ன ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்கு, மீன் எல்லாம் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக நீங்கள் ரிசர்ச் அப்போ பண்ணுவீங்க. பட் திஸ் கேன் பி வெரி வெல் இன்க்ளூடட் அண்டர் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். அதில் கூட வச்சுக்கலாம், நம்ம ரெண்டு டாபிக்லையும் வரலாம். எனிவே, அண்ட் இப்போ ரேஞ்ச் கொடுத்துருக்கு 50 to 54 ரேஞ்ச். இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 50 to 54 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னா தி சென்ட்ரல் எலிமெண்ட் வில் பிகம் தி மிட் பாயிண்ட். 50, 51, 52, 53, 54, 5. ஸோ தேர்ட் எலிமெண்ட் இஸ் த மிட் பாயிண்ட். எல்லாமே அப்படிதான் இருக்கு. 5 எலிமெண்ட். 54லேருந்து 58 5 இருக்கு. 58லேருந்து 62 58 53 60 62 5. 62லேருந்து 66 5. 62 63 64. ஸோ நடுவில் மூணாவதா வர்றது தான் மிட் பாயிண்ட். ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் எவ்வளவு? 52. ஸோ 52 இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்? 8. இங்கே கொடுத்துருக்கு அதே ஆர்டரில் போடணும், மாற்றினா அவுட்டு. 52 இன்ட்டு 8. அதே மாதிரி இங்கே வந்து அடுத்தது 54க்கும் 58க்கும் மிட் பாயிண்ட் என்ன? 56. 56 இன்ட்டு அடுத்தது என்ன? 10. மூணாவது பாருங்க, 58லேருந்து 62 மிட் பாயிண்ட் என்ன? 60. 60 இன்ட்டு அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 இன்ட்டு 25. அடுத்தது நாலாவது என்ன? 62லேருந்து 64 மிட் பாயிண்ட் 60. கடைசி இது வந்து 62லேருந்து 66. ஸோ 64 தான் மிட் பாயிண்ட். 64 இன்ட்டு 17. ரைட்டா? இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 52யும் 8யும் மல்டிப்ளை பண்ணா 416. 56யும் 10யும் மல்டிப்ளை பண்ணா 560. 60யும் 25யும் மல்டிப்ளை பண்ணா 1500. நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன், அதனால போடுறேன். 64 இன்ட்டு 17. 64 இன்ட்டு 17 35. 3564. ஸோ இது 4 ஆட் பண்ணுங்க. டோட்டலாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? ஐ எம் சாரி.
நாளையும் ஆட் பண்ணா அது மல்டிப்ளை பண்ணா இந்த 4வது 64 மல்டிப்ளை பண்ணா 1088 வேற நம்பர் 1088. இப்போ 4 ஆட் பண்ணீங்கன்னா 3564. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஆவரேஜ் அல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால மல்டிப்ளை பண்ணி இப்போ டோட்டல் வெயிட் வந்துடுச்சு 3564. இது எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு? 60 ஸ்டூடெண்ட்டுக்கு. எப்படி கண்டுபிடிச்சோம்? 60 ஸ்டூடெண்ட்டு 8 + 10 + 25 + 17 ஆட் பண்ணா 60 ஸ்டூடெண்ட்ஸ். 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் ஆவரேஜ் வெயிட். என்ன வருது? 59.4 வருது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சி, அதாவது ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, very easy. See, look at the question. Which among the following is concerned with the question of whether social scientific findings are applicable to people's everyday natural social setting? அதாவது ரிசர்ச் நம்ம பண்றோம், அதுல ஒரு ஃபைண்டிங்ஸ் வருது. அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணது வந்து சாம்பிள் எடுத்து பண்றோம் ரிசர்ச் இல்லையா? ஸோ அந்த எனக்கு சாம்பிள்ல வந்த ரிசல்ட் வந்து எல்லா இடத்துலையும், லேப்ல நான் பண்ணுவேன், இல்லை கிளாஸ் ரூம்ல பண்ணுவேன், இல்லை பிளே கிரவுண்ட்ல பண்றேன் அந்த ஃபைண்டிங்ஸை. ஸோ தட் ஷுட் பி அப்ளிகபிள் டு பீப்புள்ஸ் எவ்ரிடே நேச்சுரல் சோஷியல் செட்டிங். அவங்க எங்க இருக்காங்களோ, எங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கணும்னா அந்த வேலிடிட்டி. அப்பதான் டெஸ்ட். வேலிடிட்டிங்கிறது ஒரு டெஸ்டோ ரிசர்ச்சோ வேலிடா இருக்காங்கிறது தான் வேலிடிட்டி. அது என்ன மெஷர் பண்றோம்னு சொல்லுதோ அதை மெஷர் பண்ணணும். இப்போ வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை இன்டெலிஜென்ஸ் மெஷர் பண்றேன்னு சொல்லிட்டு இதை ஒப்பி அதை ஒப்பி வாய்ப்பாடு சொல்லு, இந்த போயத்தை சொல்லுன்னா வெறும் அது இட்ஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். அப்போ என்னோட டெஸ்ட் இஸ் நாட் வேலிட் இல்லையா? ஸோ அதுதான் வேலிடிட்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய வேலிடிட்டி இருக்கு. ஈக்கலாஜிக்கல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி, மெஷர்மெண்ட் வேலிடிட்டி, ஃபேஸ் வேலிடிட்டி, எல்லாமே இருக்கணும் நான் பண்ற ரிசர்ச்ல. அதுல குறிப்பா இந்த ஈக்கலாஜிக்கல் வேலிடிட்டிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு த நேச்சுரல் சோஷியல் செட்டிங். நான் இங்க லேப்ல இல்ல என்னோட லைப்ரரியில பண்ற ரிசர்ச் வந்து வெளியிலயும் பொருந்தணும், வெளியில இருக்கிற மக்களுக்கும் பொருந்தணும், அவங்களோட நேச்சுரல் செட்டிங்ஸ்க்கும் பொருந்தணும். அதுதான் ஈக்கலாஜிக்கல் வேலிடிட்டி. அது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டிங்கிறது நான் குறிப்பா ஒரு சாம்பிள் எடுத்து பண்ணுவேன், அந்த சாம்பிளுக்கு மட்டும் அது பொருந்தாம அது எல்லா மக்களுக்கும், ஹோல் பாப்புலேஷன் அங்க வசிக்கிற எல்லாருக்கும் பொருந்தணும். அதுதான் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. மெஷர்மெண்ட் வேலிடிட்டிங்கிறது நான் யூஸ் பண்ற அந்த ஸ்கேல், நான் மெஷர் பண்றதுக்கு, உங்க இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேல், டெஸ்ட், கொஸ்டினர் இல்ல ஒரு சர்வே யூஸ் பண்றேன்னா அதுல இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து இன்டெலிஜென்ஸோட எல்லா காம்பனன்ட்ஸையும் இருக்கணும். வெறும் அந்த இதை ஒப்பி அதை ஒப்பி இருந்தா பத்தாது. உன்னோட மற்ற எபிலிட்டி அரித்மெட்டிக். இப்போ உங்க நெட் எக்ஸாமே எடுத்துங்களேன், ஜென்ரல் பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜென்ரல் ஆப்டிடியூட், அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுது பாருங்க. என்னத்தை மெஷர் பண்ணுது? உங்களோட டீச்சிங் ஆப்டிடியூட, உங்களோட லேர்னிங் ஆப்டிடியூட, உங்களோட நாலேஜை, உங்களோட ஸ்கில்ல, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியை, உங்களோட லாஜிக்கல் ரீசனிங்க, உங்களோட ஐசிடி நாலேஜ், ஐசிடி ஸ்கில், அண்ட் உங்களோட காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில், அண்ட் உங்களோட நாலேஜ் ஃப்ரம் ஹையர் எஜுகேஷன் பாலிசி எவ்வளவு தூரத்து. ஸோ இந்த மாதிரி 10 சாப்டர் கொடுத்துருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், உன்னால கிராஃபை படிக்க முடியுதா? ஸோ இந்த மாதிரி எதுக்கு 10 டாபிக் கொடுத்துருக்காங்க? இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் த வேலிடிட்டி ஆஃப் த நெட் எக்ஸாம். ஸோ அதான் வேலிடிட்டி. புரியுதா? ஸோ இப்போ அது வந்து இப்போ ஃபேஸ் வேலிடிட்டி என்னன்னா, பார்த்த உடனே நான் சொல்லல, இப்போ இந்த நெட் எக்ஸாம்ல வந்து இந்த 10 சாப்டரும் ஓகே, இதை தாண்டி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, பயங்கர கால்குலஸ் அதெல்லாம் இருந்தது, தியரம்ஸ் அதை சால்வ் பண்றதுன்னா உடனே பார்த்த உடனே நம்ம சொல்லுவோம் இது என்னது இந்த கொஸ்டின், இதை போய் ஃபேஸ் பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த டெஸ்ட் இஸ் நாட் வேலிட். இல்ல சப்போஸ் இட் கண்டெய்ன்ஸ் எ கொஸ்டின் ஆன் மியூசிக், ராகா, இந்த ராகா இந்த ஸ்வரம் கொடுத்து இதை கண்டுபிடிங்க, இந்த ராகா என்ன பார்த்த உடனே நான் சொல்லிடலாம் திஸ் டெஸ்ட் டஸ் நாட் ஹேவ் ஃபேஸ் வேலிடிட்டி. அதான் ஃபேஸ் வேலிடிட்டி, பார்த்த உடனே குவிக்கா ஒரு இதை சொல்றது. ஸோ மற்றபடி எல்லா ரிசர்ச்சும் எல்லா டெஸ்ட்டும் இந்த எல்லா வேலிடிட்டியும், இன்னும் இன்டர்னல் வேலிடிட்டி எல்லாம் கூட இருக்கு. அத்தனை வேலிடிட்டியும் இருந்தால் தான் ரிலையபிலிட்டி இருக்கணும்.
அது இருந்தாதான் அந்த டெஸ்ட்டோ அந்த ரிசர்ச்சோ வேலிட்னு சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து ஆன்சர் வந்து ecological validity. ஏன்? It talks about generalization to social scientific findings to the everyday's natural social setting. அப்படின்னாலே ecology தான். இந்த question direct question. Identify the non-probability sample from the following. உங்களுக்கு எல்லாம் sampling பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். சாம்பிளிங் பத்தி ஒரு தனி வீடியோ போடுறேன். கூடிய சீக்கிரம் அதில் எல்லா டைப்பும் போட்டு எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம இதுவாக பார்ப்போம். ஸோ 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் இருக்கு, நான் ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அதுக்கு இன்னொரு பேர் ப்ராபபிலிட்டி சாம்பிளுக்கு ரேண்டம் சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டிக்கு நான் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ என்ன வித்தியாசம்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல நமக்கு அவ்வளோ எலிமெண்ட் அந்த பாப்புலேஷன் ஃபுல்லா இருக்கிற அத்தனை எலிமெண்ட்ஸும் will have known chance of being included in the sample. எவ்வளவு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதுக்கு சான்ஸ் உண்டு சாம்பிள்ல வர்றதுக்கு. அந்த நான் ப்ராபபிலிட்டியில நமக்கு அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது, அதோட ரேஷியோ நமக்கு தெரியாது எவ்வளவு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஏதோ ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளை எடுக்கிறோம். ஸோ மெயினாக பார்க்க போனா இந்த ஜட்ஜ்மெண்ட் சாம்பிள், கோட்டா சாம்பிள், ஸ்னோபால் சாம்பிளிங், இதெல்லாம் வந்து இன்னும் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், பர்பசிவ் சாம்பிளிங், இதெல்லாம் தான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள். ஸோ பட் சிம்பிள் ரேண்டம்ங்கிறது பேர்லேயே ரேண்டம் வந்துருச்சு. ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் சாம்பிள், சிஸ்டமேட்டிக்காக நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி அப்புறம் செலக்ட் பண்ணி லாட்ரி மெத்தட் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இது கோட்டாவும் ஸ்னோபாலும் தான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம கோட்டா ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஸோ இவ்வளவு கேட்டகரியில் இவ்வளவுக்கு பெர்சன்டேஜ் அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா எலிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ண முடியாது. சில எலிமெண்ட் அதில் சாம்பிளில் சேராமே போயிடும். ஸோ அதே மாதிரி ஸ்னோபாலும். ஸோ அது என்னங்கிறத நம்ம அப்புறமா டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷனோட வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பி அண்ட் டி ஒன்லி the choice, fourth option is the correct answer. Okay friends, இந்த வீடியோல 5 questions பார்த்துட்டோம். ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்திருக்கிறது, யூஜிசி நெட் டிசம்பர் 2023 வந்திருக்கிறது. இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸை போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, இனிமேல் எழுத போகிறதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தனியாக வந்து மார்க் டெஸ்ட்டு இல்லை கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பண்ணுறதா இருக்கேன். இது வரைக்கும் பொன் வைரஸ் சிட்டாடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் பண்ணுங்க. எல்லா டாப்பிக்கையும் பேப்பர் 1 தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50-60 வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் யூ வில் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் மீ. தேங்க்யூ, பை பாய்.